உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை இரக்கத்துக்கு முடிவே இல்லை,
அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதால் துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதால் துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். ஆமென், ஆமென். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். 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 ரகதலரா, ஆஷராதரா, ரகலதரகர பலதுரா, சபலதரகரதரனரா, சகலதுருலரா பலஹலா, ரகரதனரதரலலா, அஹரனரா பலதுருஷலா, ரகரதரா அலலலலலலா. அலரததத பபபபலகதரஹந்தரா, ஓரி பபபபலஹ ஜுக்கரஹதிக்கரஹதரு. ஹalleluya, ஹalleluya. செய்கிறவரே, மனதுருகுகிறவரே, இரக்கமுள்ளவரே, எங்கள் மீது கர்த்தாவே நீடிய சாந்தம் உள்ளவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ, உம்முடைய கிருபை புதிதாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரப்பா. உம்முடைய கிருபை புதிதாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டவரே, எங்களுக்காக வாரினால் ஆண்டவரே, ஆண்டவரே அடிக்கப்பட்ட எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ தெய்வங்களை நாங்கள் தேடி போனோம், ஆனாலும் கர்த்தாவே எல்லா தெய்வத்திடம் ஆண்டவரே கர்த்தாவே அவைகள் பழி வாங்குவதற்காகவே இருக்கிறது. ஆனால் நீர் மாத்திரம் தான் சமாதானத்தை கொடுக்கிறவராய், ஆண்டவரே சந்தோஷத்தை கொடுக்கிறவராய், நன்மை தருகிறவராய், எங்களுக்காக அழிக்கப்பட்டவராய், எங்களுக்காக உடைக்கப்பட்டவராய், எங்களுக்காக தலைமையில சிலுவையை ஆண்டவரே கர்த்தாவே அந்த பாரமான சிலுவையை சுமந்தவராய் ஆண்டவரே நீங்க இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் ஒவ்வொரு நாளும் நீங்க அற்புதம் செய்து கொண்டிருக்கிறீங்களேப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்து கொண்டிருக்கிறீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, பணம் கொடுக்குறீங்க இல்லையோ, பொருள் கொடுக்குறீங்களோ இல்லையோ, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இங்கே அற்புதம் செய்து ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்களப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே நீர் பெரியவர் ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தாவே எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி அப்பா. எங்களுக்காக எல்லா ஆண்டவரே மரண அடிகளை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பட வேண்டிய எல்லா கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஆண்டவரே பாடுகளையும் நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நாங்கள் இன்றைக்கு சுகமாயிருக்கிறோம்ப்பா. நாங்கள் இன்றைக்கு சுகமாயிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே, அந்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களது மீறுதலால் காயப்பட்டீரே, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் உம்முடைய ஆக்கினையின் மேல் வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் ஆண்டவரே நம்மை நடத்தினாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எத்தனை பெரியவராய் இருக்கிறார், அவர் எத்தனை பெரியவராய் இருக்கிறாரு. ஓ ஹல்லேலூயா. அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள், அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் நடத்தின தேவன் அவர் இனியே நடத்துவார்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவாக்கு வாக்கு கொடுத்த தேவன். அவரை இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே, இந்த மட்டும் காக்கும் இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே, எங்கள் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர். இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. சேயை காக்கும் ஒரு தாயைப் போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயைப் போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே மகிழ்வானீர் ஊற்றிடுமே, மகிழ்வானீர் ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே. ஆமென். அல்லேலூயா. ஓ, எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் எல்லாம் ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. யோர்தானும் கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதில் காத்தவர். ஆமென். யோர்தானும் எழும்பி
ஹந்தர சக்கர பலபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை சோத்தரிப்பதற்காகவே எங்களை ஏற்படுத்தியிருக்கிறீரே. இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி எங்களை நம்பி ஒரு துதியின் ஆவி எங்க மேல ஊட்டி இருப்பதற்காக நன்றி அப்பா. எங்க மேல ஊட்டி இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோர்தானும் செங்கடலும் நடுவாக நின்றாலும் எங்கள் தேவன் ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக கடந்து போவதனால நாங்கள் ஒரு நாள் கர்த்தாவே, நாங்கள் ஒரு நாளும் மடிந்து போக மாட்டோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. ஓரி பாலகந்தர சக்கரஹந்துரி கரபரபா. ஆண்டவரே, உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பொன்னான இயேசுவை புண்ணியரம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கு. அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோ. பொன்னான இயேசுவை புண்ணியன இயேசுவை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கு. அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோ. தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவையறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவையறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான பூலோகமெங்கு அவர் என்றே கூறுவோ. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்களும் அசைப்பதில்லை. என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்களும் அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். மரணான கோட்டைகள் பிடித்திடுவோம், நாம் மரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். பொன்னான இயேசுவை புண்ணியன இயேசுவை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். அவர் எலியா எலிசாமோல் அற்புதம் செய்தார், எங்கள் மூலம் இந்த நாளில் நிச்சயம் செய்வார். எலியா எலிசாமோல் அற்புதம் செய்தார், எங்கள் மூலம் இந்த நாள் நிச்சயம் செய்வார்.
ஆர்ப்பரிப்போம் நாமே துதிகளுடனே அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை அரரரர பலஹந்தரா ஹalleluya அவர் ஒன்றே வழி அவர் ஒன்றே வழி நித்தியத்திற்கு போவதற்கு அவர் ஒன்றே வழி நானே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நானும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு மாறாதவராய் அவர் மூலமா நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தருகிற நோதயம் உதித்து வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்த பெருவெல்ல இறை முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெல்ல இறை பாரியோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெல்ல இறை ஆத்மநேசரே சாரோனி ரோஜாவோ திரி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ காட்டு மரங்களில் கேத்திலிப்போ எந்த நேசரோ நிற்கிறார் காட்டு மரங்களின் கீச்சிலிப்போ எந்த நேசரதோ நிற்கிறார் நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுர நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுர இயேசுவே அப்பனேசரே சாரோனி ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ அவர் இடது கையேன் தலைக்கு வல கரத்தாலே தேற்றுகிறார் அவர் இடது கையேன் தலைக்கு வல கரத்தாலே தேற்றுகிறார் அவர் நேசத்தால் சோகமானே என் மேல் பறந்த கொடி நேசமே அவர் நேசத்தால் சோகமானே என் மேல் பறந்த கொடி நேசமே இயேசுவே அப்பனேசரே சாரோனி ரோஜாவும் லிலி புஷ்பமுமே பதினாயிரங்களில் பிறந்தோ பதினாயிரங்களில் பிறந்தோ என் பிரியமெருபவதி என அழைத்திடும் இன்பசத்தோ என் பிரியமெருபவதி என அழைத்திடும் இன்பசத்தோ கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் இயேசுவே
நேச என்னுடையவர் அவர் மாதினில் சாய்ந்திடுவே மணவாளியை என்பதே நானும் செல்லுவேன் அந்நேரமே மணவாளியை வா என்பதே நானும் செல்லுவேன் அந்நேரமே இயேசுவே அப்பனேசரே கருணை ரோஜாவோ லிலி புஷ்பமயா பதினாயிரங்களில் சிறந்தோ நாமும் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே நாமும் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடுவோம் நாம் மேகத்தில் சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடுவோம் மேகத்தில் இயேசுவே அப்பனேசரே நீ ராஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோர் பதினாயிரங்களில் சிறந்தோர் காட்டு மரங்களில் கீச்சிலிப்போ எந்த நேசர் அதோ நிற்கிறார் காட்டு மரங்களில் கீசிலிப்போ எந்த நேசர் அதோ நிற்கிறார் நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்பரசத்தில் அதிமதுர நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுர இயேசுவே ஆத்மநேசரே கருணை ரோஜாவோ லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோர் பதினாயிரங்களில் சிறந்தோர் அவர் இடது கையின் தலைக்கு அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார் அவர் தேசத்தால் சோகமானே என்னில் பறந்த கொடி நேசமே அவர் நேசத்தால் சோகமானே என்னில் பறந்த கொடி நேசமே இயேசுவே ஆத்மநேசரே கருணை ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோர் பதினாயிரங்களில் சிறந்தோர் என் பிரியமெருபவதி என அழைத்திடமின் வசத்த என் பிரியமெருபவதி என அழைத்திடமின் கேட்டு அவள் பின்னே ஓடிடுவேன் அவ சமூகத்தில் கேட்டு அவள் பின்னே ஓடிடுவேன் அவ சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன் இயேசுவே அப்பனேசரே கருணை ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோர் பதினாயிரங்களில் சிறந்தோர் இயேசுவே ஆத்மநேசரே கருணை ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோர்
சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே. அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. ஆண்டவர் உங்களை என்னையும் மனவாளியே என்று அழைக்கிறார். ஓடிடுவே. அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஜீசஸ் நீர் மனவாளன் அப்பா. என் மனவாளனே, என் சபையின் மனவாளனே, என் ரூபவதியே என்று அழைத்தீரே, என் பிரியமே என்று அழைத்தீரே. 10,000ங்களில் சிறந்தோ இந்த உலகத்திலே எங்களை ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களை அநேகர் கர்த்தாவே எள்ளி நகைத்தாடுகிறார்கள், அநாதை என்று சொல்லுகிறார்கள். அப்பா, உனக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, நீ அநாதை என்று சொல்லுகிறார். ஆனால் தேவனே, என் மனவாளனே, என்னை நீங்க எப்படி அழைக்கிறீங்கப்பா? என் பிரியமே என்று சொல்றீர்கள், என் ரூபவதியே என்று சொல்லுகிறேன். இந்த அன்பை விட எனக்கு வேற அன்பு எனக்கு என்னத்தை தேவை அப்பா? உங்க அன்பு தான் எனக்கு மேலான அன்பு. ஆண்டவரே, என்னை நேசித்தவரே, என்னை அழைத்தவரே, என் கரத்தை பிடித்தவரே, என் காலமெல்லாம் என் கூடவே இருந்து என்னை தூக்கி சுமக்கிறவரே, உங்க அன்புக்கு நிகர் இந்த உலகத்துல எதுவுமே இல்லப்பா. உம்மை அண்டிக் கொள்கிறவர் பாக்கியவான்கள் ஆண்டவரே. உம்மை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. என் பிரியமே, என் ரூபவதியே என்று சொல்லி என்னை அழைத்த என் அன்பு தெய்வமே, காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை நேரத்துல கூட கர்த்தாவே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட எங்கள் அன்பு தெய்வமே, எங்களுக்காக நொறுக்கப்பட்ட எங்கள் அன்பு தெய்வமே, ஆண்டவரே, எங்களை அப்படியே விட்டு விடாமல் எங்களுக்கு ஒரு தேற்றவாளனை கொடுத்து இதுவரைக்கும் எங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறீரே, எங்கள் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கிறீரே. எங்க வாழ்க்கை முழுவதும் கர்த்தாவே, 100க்கு 100 கர்த்தாவே, நீங்க எங்களை எடுத்துக்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. காலை நேரத்தை ஆசீர்வதியும். நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துல கூட கர்த்தாவே, உங்களுடைய தேவ பிரசன்னத்துல இருக்கும்படி எங்களை அழைத்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீங்க வழிநடத்துங்க. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. பிரசங்கம் சாதிக்காததை உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மீது இருந்து காத்தாவை சாதிக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். முன்பாக இருந்து ஊழியத்தை செய்ய போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகத்தை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். தாங்கள் தள்ளவரை பார்க்கின்றேன், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காட்டும் தேவன் உறங்க மாட்டார், கால்கள் தள்ளாட
மாமியார் வீட்டுக்கு போகும்போது சபை தான் அப்பா வீடு, உலகம் தான் மாமியார் வீடு. அல்லேலூயா. அதனால அப்பா வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்கள் முகத்தை எல்லாம் இருதயத்தை பார்க்கிறார். எதுவாக இருந்தாலும் சந்தோஷமா இருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாம் என்ன பார்த்து எதிரில் கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்துருங்க. என்னை பார்த்து உட்காருங்க. உங்களை பார்த்து பேச விரும்புங்க. செவத்தை பார்த்து இல்லை, உங்களை பார்த்து பேச விரும்புகிறேன். வாங்க ஃப்ரெண்டில் வந்துருங்க. ஃப்ரெண்டில் வந்து சிஸ்டர். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நல்ல ஒரு வருஷத்தில் ஒரு பாட்டு, கடைசி ஒரு பாட்டு, நல்ல ஒரு கவிதையான பாட்டு பாடினார். ஓல்டு இஸ் கோல்டு. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ இப்போ வர பாடல்கள் அந்த மாதிரி கருத்தால் நல்ல இல்லை சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி இல்லை. அதெல்லாம் பார்த்தா பாடல்களோடு இணைஞ்சு இசைஞ்சு பாடு நல்ல அருமையான பாடல்கள். ஓல்டு இஸ் கோல்டு எப்பயுமே. ஹல்லேலூயா. அந்த அவர் பழைய ஆட்கள் இப்போ இருந்தாங்கன்னா அவங்க ஏஞ்சி விசில் அடித்து கை தட்டிருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பாடலாம் அப்போல்லாம் பயங்கரமாக ஒரு எழுப்புதல் கொண்டு வந்தது. இப்போ இல்லைன்னு சொல்லலை, அந்த அளவுக்கு பழைய மாதிரி இல்லை அந்த மாதிரி. ஆமென். ஹல்லேலூயா. காட் இஸ் குட். ஜெபம் பண்ணலாம். ஆனால் இன்னும் வல்லமையான எடுத்து பயன்படுத்தணும். இன்னும் அநேக புது பாட சபை கற்றுத்தரணும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் என்னதான் புதுசு வந்தாலும் பழசை மறைக்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணலாம். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ. இயேசுவே 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 இயேசுவே. என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவீர். என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவீர். என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவர் நீ. என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. பேசுங்க ஆண்டவரே. இயேசுவே. பேசும் தெய்வம், பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நாள் நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, இன்னுமா எங்கள் இருதயங்கள் அனல் மூட்டப்படுவதாக, கொழுந்து விட்டு எரிவதாக. ஸ்தோத்திரம். நன்றி. எல்லா மகிமைக்கு செலுத்துகிறோம். ஆண்டு இடைப்படுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் கொடுத்த வாய்ப்புக்காக பாஸ்டர் நன்றி சொல்கிறேன். மீண்டுமாய் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தான் நம்ம பலப்படுத்துகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி ஒரே இடத்துல இருப்பது 5 வருஷமா 10 வருஷமா ஒரே இடத்துல இருப்பது ஆண்டவர் சித்தம் இல்லை. இருந்தீங்கன்னா கற்றுன்னு அங்கே ஊழியக்காரனாக எழும்பணும், ஊழியக்காரியாக எழும்பணும் ஆண்டு விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் 10 வருஷம் இருந்தேன், 10 வருஷம் ஒரே விசுவாசியாக தான் இருந்தேன்னா அது ஆண்டவருக்கு மகிமை இல்லை. ஆமென். உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை ஒரே 5ஆம் கிளாஸ்லேயே 10 வருஷம் இருந்தால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்க கஷ்டமாக இருக்கும்ல? அந்த மாதிரி தான் ஒரு சர்ச்சு விசுவாசியோடு ஒரே இடத்துல 10 வருஷம் இருந்தாங்கன்னா கஷ்டம். அது அவங்களுக்கு நல்லா கற்றுக்கின்னு ஆண்டோட ஊழியம் செய்கிறது தான் அது ஆசீர்வாதம். வீட்டிலே இப்போ வளர்ந்த பிள்ளை வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டு வேறு இடத்துக்கு அனுப்புவாங்க. அப்படி தானே?
சர்ச்சில் கூட அப்படி தான், விசுவாசி கூட அப்படி தான். அவன் கற்றுன்னு அவன் ஊழியக்காரனாக எழும்பணும், ஊழியக்காரியும் ஆண்டு விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. ஓகே, நம்ம வார்த்தைக்கு நேராக போகலாம். அந்த வார்த்தை பாஸ்டர் சொல்லும்போது என்ன வார்த்தை பேசலாம், மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக. எப்பவுமே சர்ச்சுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். எப்பவுமே நான் மக்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணுவேன். ஆமாம், ஆண்டவர் உங்களை உள்ளத்தில் போட்டது எடுத்துக்கலாம். என்னன்னா அந்த சிலுவை 7 வார்த்தை, ஒரு வார்த்தை என்னன்னா ஜான் ஜான் 19:30, யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் எல்லாம் முடிந்தது. ஆமென், அல்லேலூயா. என்னோட டாபிக் இது கிடையாது. எல்லாம் முடிந்ததுன்னு ஆண்டவர் வார்த்தை போட்டிருக்கு. எல்லாம் முடிந்ததுன்னு இயேசு சொன்னார். எல்லாம் முடிந்ததுன்னா என்னெல்லாம் முடிந்தது? எல்லாம் முடிந்ததுன்னா என்னெல்லாம் முடிந்தது? இயேசு எதையெல்லாம் சிலுவையில் செய்து முடித்தார்? உங்களுக்காக, எனக்காக, மனு குலத்திற்காக இயேசு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. உங்களுக்காக இயேசு சிலுவையில் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமென். இனிமேல் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. அதனால அவர் எல்லாவற்றையும் சகித்தார். ஆமென். எல்லாவற்றையும் மனுஷனுக்காக செய்யணும். எல்லா பாடுகளை சகித்தார், உபத்திரங்களை சகித்தார், வேதனை சகித்தார், ஆணி அடிக்கும்போது சகித்தார், மூஞ்சில கார்த்திக்கும் போது சகித்தார். ஆமென். இயேசுக்கு அவர் கொடுத்த அந்த தேவ சித்தம், பிதாவின் சித்தம் செய்து முடிக்கணுன்ட்டு அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. அதே தான் உங்களை ஒவ்வொருத்தருக்கு கொடுத்ததும் ஆண்டவருக்கு ஒரு சித்தம் உண்டு. யாருமே எதேச்சையா நீங்கள் வரல, எதுவுமே நீங்கள் உங்களுக்கு குறித்து ஆண்டவர் பிளான் இல்லாமல் இல்லை. உங்களை குறித்து ஆண்டவருக்கு பிளான் உண்டு, ஒரு சித்தம் உண்டு. ஆமென். அதை செய்யும்படி தான் ஆண்டு விரும்புகிறார். ஆமென். இயேசுனா நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேனா. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்தில் நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு 7 ஜென்மம் 7 பிறவின்னு. சுத்த பொய் அது, சாத்தாண்ட பொய் அது. ஆமென். அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, ரட்சிக்கப்படாதவனா சொல்லட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரே மனுஷன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு கடந்து போகலாம். எல்லாம் முடிந்தது. ஆண்டவர் சிலுவையில் இதெல்லாம் முடித்தார்னா சில காரியங்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. பாவத்திற்கான பரிகாரத்தை இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார். பாவத்திற்கான பரிகாரமாக இயேசு சிலுவையில் முடித்தார். நிறைய பேர் சொல்லுவாங்களே, செவ்வாய் தோஷம் நான் என்ன பரிகாரம் சொல்லுவாங்க, இந்த குறிப்பிட்ட நாளில் இந்த பரிகாரம் செஞ்சால் இந்த தோஷம் எல்லாம் மாறுன்னு ரட்சிக்கப்படாதவங்க சொல்லுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு மனு குலத்திற்காக இருந்த ஒரு எல்லா சாபத்திற்கும் பாவத்திற்கும் ஒரு பரிகாரியாக இருந்தார். ஆமென். இயேசு தான் உங்க பரிகாரி. பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கும், நானே உன் பரிகார கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனுக்காக இனிமேல் இயேசு இது செய்யலைங்க அது செய்யலன்ட்டு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. உங்க பரிகாரி இயேசு தான் இருக்கார். நீங்க எந்த பிரச்சனையில் வேணாமா இருங்க. வியாதியா இருக்கட்டும், அது வியாதிக்கு இயேசு பரிகாரி. கடன் தொல்லையா இருக்கட்டும், இயேசு பரிகாரி. ஒரு முன்னேற கூடாம இருக்கிறீங்க, ஒரு பாவ போராட்டம்னா அதுவும் ஒரு இயேசு தான் பரிகாரியா இருக்கிறார். ஆமென். இனிமேல் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் இயேசு செய்து முடித்து விட்டார். அதுதான் ஆமென். பாவத்திற்கான பரிகாரியா இயேசு இருக்கிறார். நோட் பண்ணிங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 19 எடுத்து வாசிங்க. ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலிலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே மனுஷன் யாரு? அந்த ஆதாம். அந்த ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் முழு உலகமும் பாவிகளாக்கப்பட்டார்கள், பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டாங்க. ஆமென். எத்தனை வருஷங்கள? ஒரு 5-6 வருஷம் 6000 வருஷம் ஆச்சு. இன்னும் ஆதாமின் பாவம் உலகத்தை தொடர்ந்துனே தான் இருக்கு. எப்படிங்க அது? ஒருத்தர் மூலமா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு அப்படியே வந்துனே, ரத்தத்தின் மூலமா வந்துனே இருக்கு. ரத்தத்தின் மூலமா வந்துனே இருக்கு. அப்பா குடிகாரனா, பிள்ளை குடிகாரனா இருக்கிறாங்க. அப்பா அம்மா தவறு, பிள்ளைகளும் தவறான வழியில் போறாங்க. எப்படி வருதுன்னா இந்த ரத்தத்தின் மூலமா வருது. ஆமென். அந்த இதுக்கு தான் இயேசு ரத்தத்தை சிந்தினார். ஆமென். ஒரே மனுஷனை கீழ்ப்படியாமைனாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டாங்க.
ஆனா பிந்தின ஆதாம இயேசு அவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள், பரிசுத்தவானாக்கப்படுறாங்க. ஆமென். சந்தோஷம் தானே? ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறேன் நான் தகுதி இல்லை, நான் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் இல்லைன்னு. ஆமென். உங்களால் நீங்கள் தகுதி கிடையாது, இயேசு உங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒருத்தருடைய கீழ்ப்படியாமல் அநேக பாவிகள் ஆக்கப்படுவாங்கன்னா, ஒருத்தருடைய கீழ்ப்படிதல்னால இயேசு கீழ்ப்படிந்தாராம். பிலிப்பியர்ல போட்டிருக்கு, அவர் மரண பரியந்த கீழ்ப்படிந்தாராம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் போட்டிருக்கு பாருங்க. மரண பரியந்த, அதாவது சிலுவையின் மரண பரியந்த வரைக்கும் கீழ்ப்படிந்தாராம். காரணம், நீங்க நீதிமானாக்கப்படணும், நீங்க பரிசுத்தமானாக்கப்படணும், நீங்க நித்திய ஜீவன் அடையணுன்றதுக்காக தான். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு நம்ம மனுஷனோட பழகி பார்த்து நமக்கு அனுபவம் இருக்கு, இப்போ இவன் நல்லவன் அவன் கெட்டவன் பழகி பார்த்து. ஆனால் இயேசுவோட நிறைய பேர் பழகாத ஒரு அனுபவத்திலே இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவோட பழகி பாருங்க, அவர் எவ்வளோ நல்லவர்னு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. பூ கூட சேர்ந்தா நாரும் மணக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவோட சேர சேர நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவை போல மாறுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? பிரசங்கத்தை கேட்டு அதை விட்டுட்டு வாசலையே எல்லாம் விட்டுட்டு போகிறோம், நான் யோசிக்கிறதே இல்லை. ஆமென். எந்த பிரசங்கமும் நீங்கள் கேட்டு விட்டு போய் எந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறதே இல்லை. கேட்டு உங்கள் வாழ்க்கை மாறணுன்றதை விரும்புகிறாங்க. ஆமென். கேட்டு அந்த வார்த்தைகளை பிடிச்சிங்க. ஆமென். யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தை கேட்டு அப்படியே பிடிச்சிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இயேசுவோடு நீங்கள் பழக 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 உங்கள் வாழ்க்கை மாறும். பேதுரு யோவான் பேசின தைரியத்தை பார்த்து அங்கே இயேசு கூட இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆமென். ஹல்லேலூயா. பேதுருக்கும் யோவானுக்கும் அந்த படிப்பறிவு இல்லை, ஆனால் அவங்க பேசின வார்த்தை இயேசு கூட இருந்தாங்க. ஆமென் என்று சொல்கிறேன். நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஆமென். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு எனக்கு தெரியாது, ஆனால் இயேசுக்கு தெரியும். எந்த நிலை இருந்தாலும் இயேசு மாற்ற வல்லவராக இருக்கிறார். எவ்வளோ பிரச்சனையாக, எவ்வளோ அருவருப்பாக இருந்தாலும் சரி, இயேசு அதை நறுமணமாய் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள் அவங்க என்ன புறக்கணிச்சாங்க, அவங்க இப்படி பேசினாங்க, அப்படியே சொல்கிறோம், அழுகிறோம், துக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். ஆனால் உங்களுக்காக ஒருத்தர் காத்து கொண்டிருக்கிறார்ல, அவரோடு பழகி பாருங்க. ஆமென். அவர் உங்களை துக்கப்படுத்த மாட்டார், அவர் உங்களை காயப்படுத்த மாட்டார், அவர் உங்களை அரைவரப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவரோடு பழகி பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. டெய்லி அவர் உங்களோட பேசணும்னு காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய பாரங்களை. ஆமென். என்ன பிரச்சனைன்னா, நம்ம ஆளுங்களோட பழகிறது ஈஸியாக இருக்குது. பழகி 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 ஆளுங்க மனுஷனோட அம்மாவோட பழகிறது ஈஸியாக இருக்குது, அப்பாவோட பழகிறது. காரணம் பழக்கம், பழகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸோட பழகிறது ஈஸியாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட ஆலோசனை கேட்குறது ஈஸியாக இருக்குது. ஆண்டவரோட பழகி நமக்கு நேரம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஆண்டவர் பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பிரதர் சொல்றீங்க? நான் நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கேன், ஆண்டவர் பேசவே மாட்டேன்றாரு. ஆமென். இது என்னோட டாப்பிக்கில். ஆமென். ஆண்டவர் ஒரு சிஎம் பார்க்கணும் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு உங்கள் லோக்கல் கவுன்சிலர் பார்க்குறதுக்கே உங்களை அனுமதிக்க மாட்டேன்றாங்க. அவருக்கே வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு வாங்க, அடுத்த வாரம் வாங்கன்னு தள்ளி போடுறாங்க. ஹல்லேலூயா. வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் அவர். ஆமென். யூனிவர்சல் பிரைம் மினிஸ்டர் அவர் தான், யூனிவர்சல் பிரசிடென்ட். அவரை காத்திருக்கணும். நீங்கள் போன உடனே பேசணும்னா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்ப்பாரு உங்களுக்குள்ள ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும் ஒரு ஆசை இருக்கா, வாஞ்சை இருக்கான்னு பார்ப்பாரு. ஆமென். புரியுதா? ஆண்டவர் நிறைய பேர் சொல்கிறோம், இப்போ நான் கேட்டால் எத்தனை பேர் ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும்னு விரும்பி கை தூக்கணும்னா நிறைய பேர் தூக்குவீங்க. ஆமென். ஆனால் விருப்பம் இருக்கா உங்களுக்குள்ள? விருப்பம் இருக்கா? ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனைக்கு ஒரே பதில் தான், ஜீசஸ் மட்டும்தான். எதுவாக இருக்கட்டும், அது பண பிரச்சனை, சுகவீன பிரச்சனை, ஏதாவது ஆசீர்வாதம் வராமல் தடைப்படுது, அந்த பிரச்சனைகள்லாம் இயேசு மட்டும்தான் பதிலாக இருக்க, பரிகாரியாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அவரோட பேச பேச பேச, ஆமென், அவரோட பிரசன்னத்தில் நெருங்க 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 பருவதம்னா தடைகள், நீங்கள் அனுபவிக்கிற தடைகள் அதெல்லாம் மெழுகு போல உருகி போகுமா. கடைசியில் என்ன ஆகும்? ஒன்றுமே இல்லாமல், அந்த அடையாளமே இல்லாமல் போகும். ஆமென். அதனால் ஆண்டவரே பரிகாரியாக இருக்கு. எதுவான இருக்கட்டும் உங்கள் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கெல்லாம் இயேசுவே பரிகாரியாக இருக்கிறார். இயேசு மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுக்கிட்ட அந்த ஒருத்தர் யாருமே அற்புதம் பெற்றுக்கொள்ளாமல் போனதில்லை.
ஒரே ஒருத்தனை தவிர. யாரு? அந்த ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரன். ஆண்டவர் சொன்னாரு, பா நீ நியாயப்பிரமாணத்தை என்ன இருக்கு அது கை கொள்ளுப்பா, அப்போ உனக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். அவன் என்ன பண்ணானா, நான் சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணுறான் ஆண்டவர், சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணுறேன், நித்திய அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல நான் சொல்கிறான். அப்போ ஆண்டவர், ஆனாலும் உன்கிட்ட ஒரு குறை இருக்கு, உனக்கு உண்டானவங்களை விற்று தரித்திர கொடு, உனக்கு உண்டானவங்களை விற்று தரித்திரருக்கு கொடு சொன்னார் ஆண்டவர். அவன் என்ன பண்ண, பெரிய பணக்காரன், பெரிய கோடீஸ்வரன். இந்த நாட்களில் சொல்லணும்னா அம்பானி, அதானி, பில் கேட்ஸ், லக்ஷ்மி மிட்டல், பெரிய ஒரு பணக்காரன். அவன் பெரிய பணக்காரன், அவன் இருதையும் அது மேலே இருந்ததுனால துக்கத்தோடு போயிட்டானான். இயேசு வார்த்தை கீழ்ப்படியல. மற்ற அவனை தவிர எல்லாருமே ஆண்டவர்கிட்ட அற்புதம் பெற்றுக்கொண்டாங்க. ஆமீன், ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் பிரச்சனைக்கு இயேசு எதுவான எல்லா பிரச்சனைகளுக்கும் இயேசு சிலுவையில் பரிகாரம் செய்து விட்டார். ஆமீன். நான் கேட்ட 40 பேர் 40 விதமான பிரச்சனைக்கு சொல்லுவீங்க. 40 பிரச்சனைக்கு இயேசு மட்டுமே பரிகாரி. ஹல்லேலூயா. அது எதுவான இருக்கட்டும். ஆமீன். இப்போ நான் ஒவ்வொரு விசாரிச்சுன்னா ஒவ்வொன்றா சொல்லுவீங்க. ஆமீன். எல்லா பிரச்சனைகளும் இயேசுவே பரிகாரிகள், எல்லாவற்றையும் மாற்றுவான். ஆமீன், ஹல்லேலூயா. அடுத்தது முதல் காரியம், முதல்ல செஞ்சு முடித்தது பாவத்திற்கான பரிகாரி. அடுத்து யோவான் 1:29 போட்டிருக்கோம், அவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமீன், ஹல்லேலூயா. சாதாரண ஆட்டுக்குட்டி இல்லை, அவரு தேவ. காரணம், ஏன் தேவ ஆட்டுக்குட்டினா, தேவ சாயலான மனுஷன், தேவ ரூபமான மனுஷன் அதை வித்துட்டான் பாவம் செஞ்சு. திரும்பவும் அதை மீட்கணும்னா தேவ சாயலா இருக்கிறவர், தேவ ரூபமா இருக்கிறவர், தேவகுமார் தான் மறிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற வெறும் ஆட்டுக்குட்டி இல்லை, தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். தேவ மனுஷன் இழந்தான், திரும்பவும் தேவ ஆட்டுக்குட்டி தான் மீட்கணும். பாவிக்காக பாவி மறிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அது 1 பேதுரு 2:24 போவோம். 1 பேதுரு 2:24. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஆமென். நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு தம்மை 22 வாசிங்க. அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அப்படியே கண்டினியூ. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தின் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஹல்லேலூயா. இப்படியா, நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே வாலண்டியரா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை வாழ்ற எல்லாருமே வாழன்றதை பிறக்கிறாங்க, இயேசு மட்டும்தான் மறிக்க பிறந்தார். ஹல்லேலூயா. எல்லாருமே இந்த உலகத்துல வாழ தான் பிறந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு மட்டும்தான் சாக பிறந்தார், சாவை ஜெயித்தார், 3ஆம் நாள் உயிரோடு வந்தார். ஹல்லேலூயா. தாமே இப்படி தாமே தமது சரீரத்துல நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல சுமந்தாராம். இயேசு எந்த பாவமும் செய்யல. உங்க பாவம் என் பாவத்தினால்தான் அவர் சிலுவையில் மரித்தார், அடிக்கப்பட்டார். காரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அது எவ்வளோ ஒரு வேதனையானது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் வாலண்டியரா அவரே வந்தாரு, நான் வரேன். ஆமென், ஹல்லேலூயா. அது பின்னாடி விவரமா பார்க்கலாம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு வாலண்டியரா உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார், மரித்தார். அடுத்து முதல காரியம், பாவத்திற்கான பரிகாரிய இயேசு பரிகாரம் செய்து முடித்தார். 2வது மீட்பு வேலை, ரட்சிப்பின் வேலை. மத்தேயு 1:27 போட்டிருக்கு, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. மத்தேயு 1:21 அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆமென். ரட்சிப்பு உண்டாக. வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி
அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆமென். ஹalleluya. அவர் தம அப்போஸ்தலர் 4:12 4:12 வாசிங்க. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு ஆமென். இயேசுவாலே அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஹல்லேலூயா. வேறொரு நாமம் கட்டளையிடப்பட வேறொரு தெய்வம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் ஆமென். ஹல்லேலூயா. மனுஷர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்பு உண்டாக்க இயேசு சிலுவையில் மரித்தார். ரெண்டாவது காரியம், முதல்ல பரிகாரம் செய்தார். ரெண்டாவது காரியம் ரட்சிப்பு உண்டாக்கினார். பெரிய ரட்சிப்பு காப்பாற்றணும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு காப்பாற்றினா நம்ம வாழ்க்கை பரிதாபமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு காப்பாற்றின நம்ம வாழ்க்கை பரிதாபமா இருக்கும். இயேசு பிடிச்சுங்க. ஆமென். எதுவானது இயேசு நிச்சயமா இது மாற்றுவார். ரட்சிப்பை உண்டாக்க இயேசு சிலுவையில் மரித்தார். ஆமென். ஹல்லேலூயா. பாவி இன்னொரு பாவிக்கு காப்பாற்ற முடியாது. ஒருத்தர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு ரவுடியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, போய் இன்னொரு ரவுடி அவனை ரிலீஸ் பண்ண முடியாது. ஏண்டா நீயே ஒரு ரவுடி, இந்த ரவுடி வந்து அந்த ரவுடியை காப்பாற்ற வந்தியா? நீயே ஒரு பாவி, நீ போய் அந்த பாவியை காப்பாற்ற வந்தியா? ஒத்துப்பாங்களா? ஆமென். ஹல்லேலூயா. நான் பாவிகளாக இருக்கும்போது இயேசு நமக்காக மரித்து தேவ அன்பை வெளிப்படுத்தினாராம். ஆமென். ரோமர்ல போட்டிருக்கு, நாம் பாவியா இருக்கும்போது, நாம் நல்லவனா இருக்கும்போது கிடையாது, பாவியா இருக்கும்போது இயேசு நமக்காக மரித்தாராம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு அவருடைய ரத்தம் சிந்தி நம்மை காப்பாற்றினாராம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். அடுத்தது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாகப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. கோபாக்கினைக்கு நீங்களாக அவரால் ரட்சிக்க நாம் அதிக நிச்சயம். இதெல்லாம் ஒரு முன்னுரை மாதிரி சொல்றேன். இது மெசேஜ் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? முன்னுரை தான் இதெல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாக்க அவர் சிலுவையில் மரித்தார். மரித்து மூன்றாவது அவர் உயிர் வந்தார். மூன்றாவது காரியம் தேவனோடு உறவு உண்டாக்க. ஹல்லேலூயா. எடுத்து வாசிச்சிங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அவன் துரத்தப்பட்டானான். எடுத்து வாசி 3ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24 வாசி. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆமென். 24. அதே மாதிரி 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. நிர்வாணியார் பயந்து ஒளிந்து கொண்டேன். அடுத்து வாசிச்சீங்கன்னா 24 அவர் மனுஷனை துரத்தி விட்டார். ஏன் துரத்தினாருங்க? அவன் பாவம் செஞ்சுட்டான், தேவ மகிமை இழந்துட்டான், தேவனோட உறவை இழந்துட்டான். ஆமென். ஹல்லேலூயா. பாவம் செஞ்சு தேவ மகிமை இழந்துட்டான். ஆமென். அவன் ஆண்டவனை உண்டாக்கும் போது பரிசுத்தமான நீதிமான தேவ சாயலாம் உண்டாக்குனாரு, தேவ ரூபத்தில் உண்டாக்குனாரு, நீதியின்படி அவனை உண்டாக்குனாரு. அப்படிப்பட்ட மனுஷன் தான் தேவனோடு பழகி இருந்தான். பாவம் செய்யாத வரைக்கும் தேவன் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆமென். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னாரு, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னார். எல்லாவற்றையும் கொடுத்தாரு. எல்லா மிருகங்களை கொண்டு வந்து எல்லாவற்றையும் பேர் வைங்கன்னு சொன்னாரு. ஆமென். அந்த மனுஷன் தான் துரத்தினாரு. காரணம் அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாததுனால, அந்த கீழ்ப்படியாமை பாவத்தினால துரத்தப்பட்டான். அப்ப துரத்தப்பட்ட மனுஷன் ஆமென்
இது வரைக்கும் தேவனை சேர முடியாமல் இன்னும் தவித்து கொண்டிருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. தேவனை கிட்டி சேர விடாமல் தவித்து கொண்டிருக்கிறான். அவனை சேர்க்கும்படி தான் இயேசு சிலுவையில் மரித்தார். ஆமென். இயேசுவின் ரத்தம் உங்களை நம்மை ரோமரில் வாசிங்க. ரோமரில் வாசிச்சிங்களே முதல்ல. 5 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாகப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு ஆமென். அவர் நீங்களாக ரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அவர் ரத்தத்தினால பரிசுத்தவான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனை கிட்டி சேர்கிற ஒரு அனுபவம் நம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன்ல, மனுஷர்களோட பழகுது ஈஸியாக இருக்கு, தேவனோடு கிட்டி சேர முடியல. இப்போ பார்த்தா உலகத்தில் நிறைய பண்ணுறாங்க, இந்த பூஜை பண்ணுறது, அந்த பூஜை பண்ணுறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். எந்த செஞ்சாலும் ரத்தம் சிந்து இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமா இருக்கேன், என்னை தவிர வேறு ஒருவரால் பிதாவிட்ட வர முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் பிதா கிட்ட போக முடியும், ஜெபம் பண்ண முடியும். நம்ம அவரோடு பழகி பார்த்து நம்ம என்ன பிரச்சனைனா, அவரோட பழகுறது நமக்கு கஷ்டமா இருக்கு. அவரோட பழகி 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 பார்த்தா தான் அவரோட பாசம் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. பழகிப்பார் பாசம். ஒரு ஆட்டோவில் பொறுத்து பழகிப்பார் பாசம் தெரியும், பகைத்துப்பார் வீரம் தெரியுமா. இயேசுவோட பழகி பாருங்க, அவர் எவ்வளோ நல்லவர்னு. அவர் அன்பு எவ்வளோ பெரியது. அவர் அன்பு ஏமாற்றாத அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், மனுஷன் தேவனோடு பழகும்படிக்கு ஒரு உறவை உண்டாக்கி, பிரிட்ஜ், ஒரு பாலத்தை உண்டாக்கினார். அது வரைக்கும் மனுஷன் தேவனை கிட்டி சேர முடியல. பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா நிறைய பலி செலுத்துவாங்க. பலி செலுத்த ஆண்டு இந்த முறை ஏன் கொண்டு வந்தார்னா, அந்த பாவம் செய்கிறவன் அந்த மிருகத்தின் மேலே, மாடு மேலே, ஆடு மேலே கை வச்சாலும் அவன் எதிரிலேயே அதை வெட்டுவாங்க. வெட்டினா அதை துடிக்கிறத பார்த்து அப்போவாச்சும் அவன் அடுத்த முறை பாவம் செய்ய மாட்டான். நம்முடைய பாவத்தை இந்த மிருகம் சுமந்து இது வேதனை துடிக்கும். அது அப்படியாச்சு இவன் திருந்துவானான்ட்டு ஆண்டவர் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தார். அது அவனுக்கு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. என்ன இருக்கு, என்ன பாவம் செஞ்சாலும் ஒரு மாடு செலுத்தலாம், ஒரு ஆடு செலுத்தலாம். ஆமாம், லைசன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அது. அல்லேலூயா. ஏன் அந்த ஆண்டு அதை துடிக்கிறத பார்த்தாச்சு நீ மனம் திரும்புவ, நீ சாக வேண்டிய இடத்த அந்த மிருகம் சாவுது. அதுக்காக அந்த திட்டம் கொண்டு வந்தார். ஆமேன். அது பலி செலுத்தினாலும் அவன் பாவம் நீங்கலை. ஆமேன், அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆடு செலுத்த பாவம் தீரல, மாடு செலுத்தினாலும் பாவம் தீரல, புறா கொஞ்சம் செலுத்தினாலும் பாவம் தீரல. ஆமேன், ஹல்லேலூயா. அதை செலுத்துகிற பிரதான ஆசாரியன் கூட வருஷத்துக்கு தனக்காக பலியிடுவானா. வருஷம் பலியிடுறான். ஆசாரியனுக்கே ஒரு நிச்சயம் வரல. ஆசாரியனுக்கு ஒரு நிச்சயம் வரல. அந்த மாதிரி ஒரு பலி திட்டங்கள் இருந்தது அந்த நாட்கள்ல. ஆசாரியனுக்கே ஒரு நிச்சயம் வரல. ஆசாரியனே தேவனை கிட்டி சேர முடியல. பார்த்தாரு, ஆண்டவரே இறங்கி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே மரித்தார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்கு. ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் அந்த பிள்ளை என்ற ஒரு பாக்கியம், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம அவரை சந்திக்கணும்னா கூடாத காரியம். ஆமென். ஏன்னா எந்த தெய்வம் பரிகாரம் செய்யல, எந்த தெய்வம் உங்களுக்காக மறிக்கல. ஆமென். உங்களை எப்படியாவது தேவன் சேர்க்கணுன்றதுக்கா இழந்து போனதை தேடவும். ஆமென். எங்க சொல்றாரு, சகையு ரட்சிக்கப்படும் போது சொல்றார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். ஆமென். அவன் இழந்து போன அந்த உறவை, ஆமென், தேவனோடு இந்த உறவை எப்படியாச்சும் மனுஷன் ஆண்டவர்கிட்ட சேர்க்கணும். ஆமென். அந்த உறவை தான் ஆண்டவர் மரித்தார், திரும்ப அவரோடு பிதாவோடு சேர்க்க இறங்கி வந்தார். ஆமென், அல்லேலூயா. அடுத்த காரியம், மூணாவது விஷயம், தேவனோடு உரையை உண்டாக்க. நாலாவது காரியம், இதெல்லாம் முன்னுரை தான், ஓகேங்களா. மரணத்தின் மீது ஒரு வெற்றி. எபிரேயர் 2:14 முடிந்தது சொன்னால, நான்காவதா முடித்த காரியம் மரணத்தின் மேலே ஒரு வெற்றியை
ஆண்டு கொண்டு வந்தார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க எபிரேயர் 2:14 2:4 கரெக்ட் தான். ஆ- ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமென், ஹல்லேலூயா. மரணத்திற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். ஆமென். மரணத்திற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க ஆண்டவர் மரித்தாராம். 4வது காரியம் என்ன முடித்தார்னா, மரணத்தின் மேல் ஒரு ஜெயம் எடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நாம அந்த மரணத்தை சாவுக்கெல்லாம் பயப்பட அவசியம் இல்லை. ஆமென். கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. அதான் ஒரு பாட்டு இருக்கு, பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. இப்போ அந்த பாட்டு வைரலாக அங்கங்கே பாடுறாங்க ஸ்டேட்டஸ் வச்சு. அவரோடு பழக அவ்வளோ ஒரு இனிமை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் அந்த மரண பயம் உலகத்தானுக்கு அது சொல்லும்போது சொல்லுவாங்க, சாவு எனக்கு பயமே இல்லைடா. ஆனால் சாவை சந்திக்கிற நேரத்தில் அவனுக்கு இருக்கிற ஒரு பயம். அப்படின்னா கண் கட்டிய பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது வேஸ்ட். ஆமென். உடம்புல பலனெல்லாம் போன பிறகு, உடம்புல எல்லாமே போன பிறகு, ஆரோக்கியம் போன பிறகு, சுகம் போன பிறகு, பணம் போன பிறகு, ஆமென், இருக்கும்போதே ஆண்டவர் பிடிச்சுக்கணும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அந்த கடைசி நேரத்தில் மனம் திரும்புறது வேஸ்ட். ஆண்டு அநேக வாய்ப்புகள் தராரு. அவன் இன்னைக்கு மாறுவான், நாளைக்கு மாறுவான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் திருந்தணும். ஹல்லேலூயா. பாவத்தோடு வாழ 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 நமக்கு அந்த முடிவு போயிடும், பரிதாபமாக இருக்கும். அது சாவை சந்திக்கிற நேரத்தில் தான் அந்த ஒரு பயம் இருக்கும். ஆமென். சினிமா டைலாக் சொல்லுவாங்க, சாவை நேருக்கு நேரம் நான் பார்ப்பேன், சந்திப்பேன், சொல்லலாம் அது. ஆனால் சந்திக்கிற அந்த நேரம், அந்த அனுபவம் இருக்கே. ஆமென், ஹல்லேலூயா. அது இருக்கிற காற்றுள்ள போதே நல்ல தூட்டு, நல்லா சுவாசித்துக்கொள். வாய்ப்புகள் கிடைக்கும்போது திருந்து. ஆமென், ஹல்லேலூயா. நான் நாளைக்கு மாறுறேன், மறுநாளைக்கு மாறுறேன்னு சொன்னீங்கன்னா வாய்ப்பு போயிடும். நீங்கள் திருந்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. போக போக அது யாருக்கு இல்லாமல் உங்களுக்கு நஷ்டம். நீங்கள் திருந்தலைன்னா உங்களுக்கு தான் அது நஷ்டம். வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் மனம் திரும்பலைன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். ஆமென், ஹல்லேலூயா. பாவியான ஒருவன் என்ன பண்ணுவான்? மிகுந்த நன்மை கெடுப்பானா. உங்களுக்கு வர வேண்டிய நன்மை கெடுத்து போடுவீங்க. நாளைக்கு மாறலாம், ஆமென், ஹல்லேலூயா. நாளைக்கு மாறலாம், மறுநாளைக்கு மாறலான்னு வாய்ப்பு போக 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 வாய்ப்பு போயிடும். இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஆமென். இயேசு உங்கள் பிரச்சனை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம மெயினாக ஆண்டவர் சிலுவையில் மரித்து ஒரு பிரதானமான ஒரு காரியம், மரணத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்கும். காரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை செஞ்சு ஒருத்தர் நரகம் போனான்னா பாதாளத்தில் படு வேதனை. அதில் போட்டிருக்கு, புழுக்கள் சாகாது, அக்கினி அவியாதான், இரவும் பகலும் அது வேதனையாகும், பயமுறுத்தலை, சத்தியம் அது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இருக்கும்போதே நீங்கள் இன்னைக்கு வாய்ப்பு, இன்னைக்கு திருந்ததுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? இன்னைக்கே திருந்துங்க. நாளைக்கு மாறலான்ட்டு நீங்கள், அது ஒரு பிசாசு வார்த்தை. நாளைக்கு, இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சுக்கோ, நாளைக்கு மாறு. யார் பார்க்க போகிறான்? இன்னும் எத்தனையோ நான் இன்னும் பல வருஷம் எனக்கு வரப்போகுது. ஆமென். யாருக்கு தெரியும் நாளைக்கு யார் இருப்பாங்கன்னு? ஆமென். அதனால காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், வாய்ப்புகள் கிடைக்கும் போதே திருந்திக்கொள். ரைமிங்காக பேசுகிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் மரணத்தை ஜெயிக்கணும்னா இயேசு மட்டும்தான். இயேசுவோடு பழகிற ஆட்களுக்கு மரணத்து மேலே ஒரு பயம் இல்லை. ஹல்லேலூயா. மரணம் தான் அவங்கள பார்த்து பயப்படுது. காரணம், மரணம் ஒரு பிசாசு அது. ஹல்லேலூயா. திரும்ப அது வாசிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு நல்ல கவனிங்க, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. ஆமென். மரணம் எல்லாம் பல ஆயிரம் வருஷம் முன்னாடி இப்போ வரவனெல்லாம் சாப்பிட்டே இருந்துதான். பாதாளம் எப்படி வரவனெல்லாம் வெல்கம் சாப்பிட்டே இருந்த பாவிகளை, இயேசுவோடு பழகாத ஆட்களை.
ஆமென். ஆனா இயேசு போனன்னு பாதாளமே அதிர்ந்து போச்சு. அல்லேலூயா. பாதாளமே அதிர்ந்து போச்சு. இயேசு ஒண்ணுமே செய்ய முடியல. அல்லேலூயா. மரண கட்டுகள்லாம் தெரித்ததான். ஆமென். தேவனோட மரண கட்டுகளை அவிழ்த்தாராம். அப்போஸ்தலர் வாசிச்சீங்கன்னா மரண உபாத கட்டி அவிழ்த்தார். மரணம் அது வரைக்கும் பார்த்து சந்தோஷப்பட்டது. ஆனா இயேசு மரித்த போது மரணமே அதிர்ந்து போச்சு. முழு பாதாளமே அதிர்ந்து போச்சு. காரணம், அவர் பரிசுத்தமானா மரித்தார், அவர் நீதிமானா மரித்தார், தேவகுமாரனா மரித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவனா மரித்தார். ஆமென். ஹல்லேலூயா. காரணம், அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் மரணத்துக்கெல்லாம் பயப்பட அவசியமே இல்லை. உலகத்தாண்ட காலமெல்லாம் மரணத்தை பார்த்து பயப்படணும். ஆமென். மரணம் நமக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால இயேசுவோடு பழகுங்க. இயேசு மரணத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கி 4வது காரியம். 5வது, நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்கினார். அல்லேலூயா. பழைய நியாயப்பிரமாணம் எத்தனை பேர் தெரியும்? பழைய ஏற்பாடு கை தூக்குங்கள. எனக்கு நியாயப்பிரமாணம் தெரியும் பிரதர். தெரிஞ்ச ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. அவார்டெல்லாம் கொடுக்க போகிறது இல்லை. நியாயப்பிரமாணம் தெரியும் பிரதர் எனக்கு. பைபிளில் 2 ஏற்பாடு இருக்கு. ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம், மோசே ஆண்டவர்கிட்ட வாங்கி ஜனங்களுக்கு கொடுத்தது. நியாயப்பிரமாணத்தை 10 கட்டளை இருந்தது. 600க்கு மேலே கட்டளை ஆண்டு கொடுத்தார். 600 மேலே ஆண்டு எல்லா கட்டளையும் ஃபாலோ பண்ணதான் வந்து நீதிமான். ஒரு கட்டளையும் தவறக்கூடாது. ஆமென். நியாய பிரமாணத்தினால ஒருத்தரும் பர்ஃபெக்ட் ஆக முடியல. ஆமென். நியாய பிரமாணத்தினால ஒருத்தரும் பர்ஃபெக்ட் ஆக முடியல. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா பவுல் சொல்லுவாரு, நியாய பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். நியாய பிரமாணம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டாரு. அவர் நான் நினைக்கிறேன் பவுல் மட்டும் தான் செஞ்சிருப்பாரு, அது ஆண்டவர் தான் வெளிச்சம். ஆனா பவுல் சொல்றாரு, நியாய பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். அல்லேலூயா. 5வது காரியம் என்னன்னா, நியாய பிரமாணத்தை ஆண்டவர் அது ஒரு முடிவை உண்டாக்கினார். அதை செஞ்சு ஒருத்தரும் பர்ஃபெக்ட் ஆக முடியல. நியாய பிரமாணத்தை ஒருத்தர் நீதிமான் ஆக முடியல. நியாய பிரமாணத்தின்படி ஒருத்தரும் பரிசுத்தவான் ஆக முடியல. நியாய பிரமாணத்தின்படி ஒருத்தரும் தேவனை கிட்டி சேர முடியல. ஆண்டவர் சொன்னாரு, நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனி ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன்னு நினைக்காதீங்க. அழிக்கிறதுக்கு இல்லையா, நான் நிறைவேற்றதான் வந்தேன். ஹல்லேலூயா. ஆண்டு இயேசு நியாய பிரமாணத்துக்கு எதிராக வரல. நல்லா வாசிச்சிங்கன்னா தெரியும், பைபிளில் படித்தவங்கன்னா நல்லா அது புரிஞ்சிருக்கும். அது நியாய பிரமாணத்தை இயேசு அழிக்கல, நிறைவேற்றவே வந்தார். நியாய பிரமாணத்தை ஒரு முடிவை உண்டாக்க வந்தார். 5 காரியங்கள் ஆண்டவர் சொன்னார்ல, நம்ம எல்லாம் முடிந்தது. பிரசங்கம் முடியல, இனிமேல் தான் ஆரம்பம். அல்லேலூயா. வெறும் முன்னுரை தான் அது. ஆமென். அல்லேலூயா. முதலாவது காரியம், பாவத்திற்கு ஒரு பரிகாரம் செய்து முடித்து விட்டார். 2வது, ரட்சிப்பை நிறைவேற்றினார். ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்படணும், மனுக்குலத்துக்காக ரட்சிப்பை நிறைவேற்றினார். 3வது, தேவனோடு உறவை உண்டாக்கினார். அதற்கு யாரும் தேவனை கிட்டி சேர முடியல. 4வது, மரணத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கினார். அது வரைக்கும் மரணம் சந்தோஷப்பட்டது, இயேசு மரிக்கிற வரைக்கும். ஆமென். மரண பிசாசு சந்தோஷப்பட்டான் இயேசு மரிக்கிற வரைக்கும். இயேசு மரித்து தான் அதுக்கே ஒரு முடிவை உண்டாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. 5வது, நியாய பிரமாணத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கினார். பழைய ஏற்பாடு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் என்ன உங்களோடு பேச போறேன்னா, 3வது காரியம், தேவனோடு உறவை உண்டாக்கினார். இதை வச்சு தான் உங்களோட நான் ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவனோடு உறவை உண்டாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரங்களில் மனசோட பழகிறது நம்ம ஈஸியாக இருக்கு. ஆமென். ஆண்டோட பழகணும்னா அது முடிய மாட்டேன். ஆமென். ஏன் முடியாத ஒரு காரியமா இருக்கு. நம்மளோட மைண்டே டியூன் பண்ணப்பட்டிருக்கு, டியூன் ஆயிருக்கு. டியூனிங் தெரியுமா? அந்த வார்த்தை புரியுதா? கீபோர்டு டியூன் வைப்பாங்க, அது டியூன் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி பாடும். இந்த ஆடுகள்லாம் பார்த்துருக்கீங்களா? முதல் ஆடுக்கு முன்னாடி முதல்ல ஒரு குச்சி வச்சேன்னா அது அப்படியே ஜம்ப் ஆகிடும். ஒரு 5-6 ஆடு ஜம்ப் பண்ணி போயிடும்.
ஒரு 10 ஆடுகிட்ட ஜம்ப் பண்ணி குச்சி வச்சா ஜம்ப் பண்ணி போய் தான் இருக்கும். ஆனால் அடுத்து 11வது ஆடு வரும்போது அதுவும் அந்த குச்சி எடுத்துருவாங்க, அது பாட்டு ஜம்ப் பண்ணி போயிடும். அந்த இடம் வந்து ஜம்ப் பண்ணி போயிடும். அங்கே குச்சி இருக்காது, ஒரு தடையும் இருக்காது. ஏன் முன்னாடி இருந்தாலும் ஜம்ப் பண்ணி போச்சு அங்கே வந்த உடனே. ஏன் ஜம்ப் பண்ணிச்சு, இது அதுக்கும் தெரியாது இதுக்கும் தெரியாது. புரியுதா? நம்ம மைண்டு எல்லாம் டியூன் ஆயிருக்கு. மனுஷனோட பழகிறது ஈஸியாக இருக்கு, அதை நீங்கள் தான் மாற்றணும். ஆமேன். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள் தான் கிட்டி சேரணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள் தான் கிட்டி சேரணும். ஆமேன். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20-21. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே. ஆமென். 21 வாசிச்சிருங்க. முன்னே அந்நியராகவும் துர்க்கிரியையினாலே மனதினே சத்துருக்களாகவும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினீர். ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல ஆதாமோட ஆண்டவர் உறவாடினது ரொம்ப ஈஸியானது. ஆதாமோட ஆண்டவர் பேசினாரா இல்லையா? ஆண்டவர் இப்பொழுது எப்போ பேசினாரு? ஆண்டவர் பாவம் செய்யாத வரைக்கும் ஆதாமோட பேசினாரு, ஆதாமோட பழகினார். பூமியை பண்படுத்தவும் காக்கவும் ஆதாமுக்கு ஒரு வேலை கொடுத்தாரு. ஆமென். மிருகங்கள்லாம் கொண்டு வந்து ஆதாமே பேர் வைக்கும்படி அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. ஆமென். அவ்வளோ க்ளோஸ், ஆதாமும் ஆண்டவரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. ஆதாம்ட்டு அந்த எல்லா மிருகங்களை கொண்டு வந்து ஆதாம் நீயே பேர் வை, பாதுக நீயே பேர் வை. ஆமாம். 3ஆவது இதில் நான் 3ஆம் அதிகாரத்தில் நீயே பேர் ஆதாம் எல்லாத்தையும் பேர் வைப்போம். ஆதாம் எல்லாத்தையும் பார்த்தான், எல்லாமே ஜோடி ஜோடாக வந்தது. அதை பார்த்து அவனுக்கு தனிமை தான். அவன் தனிமையாக இருக்கட்டு அவன் யோசிக்கலை, ஆண்டவர் யோசிச்சார். ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு ஆசை உண்டாங்கன்னு எல்லாமே ஜோடாக வர வச்சு ஆண்டவர் பண்ணார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் வேண்டாம் ஆதாம் கேட்கல, ஆண்டவரே கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் வாலிபர் இருந்தீங்கன்னா ஆண்டவரே உங்களை ஆதாமே உருவாக்கியிருக்கார். ஏவாள் அங்கே இருக்காங்க. ஹல்லேலூயா. நாம் தேடி போக தேவையில்லை, ஆண்டவரே தெரியும். ஆமென். சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வோம். ஆண்டவர் ஆதாமோடு பழகினார். ஆண்டவரோடு சொன்னார். எடுத்து 2ஆம் அதிகாரம் வாசிங்க 19. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவை 16 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். நல்லா கவனிங்க, நல்ல வார்த்தை கவனிங்க. தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். மனுஷனை நோக்கி எல்லாமே தோட்டத்தில் எல்லா விருட்சத்து கனியும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் இந்த வார்த்தை புசிக்கவே புசிக்கலாம்னா கனிகளை புசிக்கலாம் சொல்லிக்கலாம். திருப்தியா சாப்பிடு பானே அப்படின்னா, திருப்தி எவ்வளோ வேணுமோ சாப்பிடு, என்ஜாய் பண்ணு. தோட்டத்தில் சகல விருட்சத்துக்கு கனியை புசிக்கவே புசி, நீ எவ்வளோ வேணும் இஷ்டத்துக்கு சாப்பிடு. ஆமென். அடுத்தது வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம். அப்பயே அதை வச்சார் ஆண்டவர். அதான் அது வைக்காமலே இருந்துக்கலாம்ல, வைக்காமலே இருந்துக்கலாம்ல. வைக்காமலே இருந்துக்கலாம். அதை ஆண்டவர் எல்லாத்தையும் சகலத்தையும் அதன் காலத்தில் ஆண்டவர் தருவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்க்குறோம். ஆமென்.
சொல்லுவாங்களே கருத்து ரசிக்கணும், ஆராய்ச்சி பார்க்கக்கூடாதுன்னு. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் வார்த்தை எல்லாத்தையும் சாப்பிடுவாம்பா. அங்கே எல்லாமே இப்போ நம்ம பார்க்குற பழம்லாம் ஒன்றுமே இல்லை. அது ஆயிரக்கணக்கான ரக பழங்கள் இருந்தது. ஆண்டவர் எல்லாத்தையும் நீ திருப்தியாக சாப்பிடுன்னு சொன்னார். ஆனால் மனுஷனை புத்தி பாருங்க, ஆண்டவர் ஏன் இதை ஒதுக்குறாரு? ஆமென், ஹல்லேலூயா. ஆக்சுவலாக பிசாசோட அந்த சர்பத்தோட பேசாத வரைக்கும் மனுஷன் சாப்பிடல. ஆமென், ஹல்லேலூயா. ஆதாம் தான் அந்த வார்த்தையை உறுதியாக பிடிச்சுக்கணும். நாம் இந்த நாட்களில் ஏன் நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறோம், பிரச்சனை மாற மாட்டேங்குது. டைம் போயினே இருக்கு பாரு. ஐயோ, கர்த்தர் நல்லவராக இருக்காரா? நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன்னு டைம் 12 வரைக்கும் விட மாட்டேன், உங்களோட பேசிதான். ஓகே, கர்த்தர் நல்லவர். அது நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறோம், கடமைக்காக பைபிள் வாசிக்கக்கூடாது. ஆமென், ஏன் ஆதாம் இந்த ஆதாம் அந்த வார்த்தையை அவனை பிடிச்சிக்கல. வார்த்தையை ஆதாம் பிடிச்சிக்கல. அந்த வார்த்தையை ஒரு உறுதியாக ஏவாள்கிட்ட சொல்லியிருந்தா ஏவாள் தரும்போது கூட அது வான் பண்ணியிருக்கலாம். ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாருன்னா அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. சில ஆண்டவர் நம்மோடு பேசினே இருக்காரு. ஆண்டவர் சில காரியம் விடணும்னா விட்டு போகிறது நல்லது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அடுத்து என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கணும் உனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமாம், அதனால ஆண்டவர் உறுதியாக சொன்னார், தெளிவு எல்லாமே சாப்பிடுப்பானே, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் சாப்பிடாத. ஆமென். கேட்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா? தீவிரமாக இருக்கணும். பேசுகிறதுக்கு கோபப்பட தாமதமாக இருக்கணுமா? கேட்க ஆண்டவர் வார்த்தை தீவிரமாக கேளுங்க. நமக்கு பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அது மட்டும் தீவிரமாக கேட்டுறோம். அங்கே என்ன நடக்குது இங்கே அதுவும் தீவிரமாக கேட்டுறோம். ஆமாம், அது நமக்கு கேட்கலாம், மண்டையை வெடிச்சிடும் சில ஆட்களுக்கெல்லாம். ஆமாம், அங்கே என்னடா நடக்குது, என்னதான் பேசுறீங்க சொல்லு. அதில் தீவிரம் காட்டுறாங்க ஆளுங்க. அது தீவிரம் இல்லை, வார்த்தையில் ஆண்டவர் வார்த்தை தீவிரமாக கேளுங்க. ஆனால் அந்த வார்த்தையில் தான் இருக்குது உங்களுக்கு ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தையில் தான் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அந்த வார்த்தைன்னு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பழம் சாப்பிட்டது பாவமா? பழம் சாப்பிட்டது பாவமா? கேள்வி புரியலையா? பழம் சாப்பிட்டது பாவமா? என்னதான் பாவம்? வார்த்தை மீறிந்த பாவம். பழம் சாப்பிட்டது பாவம் கிடையாது, வார்த்தையை மீறிந்த காரணம் பாவம். வார்த்தையை மீறி செஞ்சதுதான். வார்த்தை வராத வரைக்கும் சரி, ஓகே. வந்த பிறகு எச்சரிக்கையா இருக்கணுமா இல்லையா? வார்த்தை வந்த பிறகு நல்ல பைபிள் படி நல்ல கவனமா படிங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை போக போக இது ஆரம்பம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். படிக்க 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 இது தேன் அமுது, தேன் கூடு இது. ஆமென், ஹல்லேலூயா. அது பொக்கிஷம் இருக்கு. நீங்க அதை உள்ள போய் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா பொக்கிஷத்தால உங்க வாழ்க்கையே மாறும். ஆமென். வானமும் பூமி ஒழிஞ்சு போயிட்டு இந்த வார்த்தை ஒழிஞ்சு போகாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மனுஷன் ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியாதனால தான் தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த மனுஷனை திரும்பவும் ஆண்டவோடு சேர்க்கிறது தான் திரும்ப இயேசு வந்தார். ஆமென். இந்த மனுஷன் ஆண்டவர் கிட்டே சென்று பழைய ஏற்பாடுல நிறைய பலி செலுத்துவாங்க. எப்படியாச்சும் தேவனை பிரிய பாவம் செய்வாங்க, வந்து பலி செலுத்துவாங்க. ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஆமென். நீங்கள் பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கிடையாது, பலியிடுறது. ஆமென், ஹல்லேலூயா. பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கிடையாது, நீங்கள் பலி செலுத்துறது. அந்த பலி செலுத்தும் போது அந்த மிருகம் துடிக்கும். அதை பார்த்தாச்சும் திருந்தணும். என் பாவத்துக்காக இந்த மாடு மறிச்சதேப்பா, என் பாவத்துக்காக இந்த ஆடு மறிச்சது, அந்த ஒரு சிஸ்டத்துக்காக தான் ஆண்டவர் கொண்டு வந்தான். மனுஷன் அப்படியே பழகிடுச்சு, மைண்ட் செட்டே மாறிடுச்சு. ஏன்னா நான் பாவம் செஞ்சால் நான் போய் ஆடு செலுத்துவேன்.
பணக்காரன் இருந்தால் ஆடு கொண்டு வருவான், ஏழையாக இருந்தால் புறா குஞ்சை கொண்டு வருவான். ஆமென், அல்லேலூயா. அதை மாற்றணுன்ட்டு தான். அப்புறம் அந்த ஜனங்களும் ஒரு பர்ஃபெக்ட் ஆக முடியல, நீதிமான் ஆக முடியல. பரிசுத்தமான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தன் பாவங்களுக்காக பலியிட வேண்டியிருக்கு, ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியிருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, இயேசுவே மரித்தாராம். இப்போ வாசிங்க, ஆதியாகமம் 3:15 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் 3:15 3:15. உனக்கும் ஸ்ரீக்கும் ஆமென், அல்லேலூயா. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஆமென், அல்லேலூயா. இந்த பாவம் செஞ்சதுனால 3 பேருக்கும் ஒரு சாபம். ஆமென், ஸ்திரீக்கும் சாபம் வரும். அது வாசிங்க. ஸ்திரீ, ஆண்டவர் கர்த்தர் ஸ்திரீயை பார்த்து பேசுவார். அவர் ஸ்திரீயை நோக்கி, வசனம் 16, அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். ஆமென். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். ஆமென். நீ கர்ப்பவதியா இருக்கும்போது மிகவும் வேதனை வேதனை பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுவேன். வேதனையா சொல்லுவேன் இந்த வார்த்தையெல்லாம். வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். ஆமென், ஆமென். புருஷன் உன்னை ஆண்டு கொள்வான். ஆமென், நீ பாவம் செஞ்சதுனால. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் விலக்கின விருட்சத்தின் கனியை நல்லா இந்த வார்த்தை கவனிங்க. புசிக்க நீ உன் மனைவியின் வார்த்தை செவி கொடுத்து ஆமென் புசிக்க வேண்டாம் என்று நான் சொன்ன உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஆமென். பூமி அங்க ஆரம்பிச்ச சாபம் எங்க? ஆதாம் நாட்கள்ல பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். உயிரோடு இருக்க நாளெல்லாம். இப்போதான் நம்ம ஏன் இவ்வளவு வெறும் சிந்து கஷ்டப்படுறோம்னா அது ஒரு சாபம். அப்படி ஆர்டர் பண்ணி நிறைய பேர் பார்த்தோன்னா தொடர்ந்து 10 மணி நேரம் வேலை செய்வாங்க. அமெரிக்காவில் இப்படிதான் ஒரு லேடி, காலையில் ஒரு வேலை, நைட்டு ஒரு வேலை, ரெஸ்டே இருக்காது. கடைசியில் அவங்க மனநிலை பாதிக்க பைத்தியம் ஆயிட்டாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க்கு. அந்த மாதிரி உழைப்பு தேவ சித்தம் கிடையாது. 8 மணி நேரம் உழைங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி அது சாபம். அது பார்வோனுடைய ஆவி. வேலை கொடுத்து உன் ஜீவனை உனக்கு கசப்பாக்க வேணும். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியில் பைத்தியம் முடிச்சு கதை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த மாதிரி உழைப்பது தேவ சித்தங்க. 8 மணி நேரம் உழைங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ திரும்ப ஒரு வார்த்தை, நீ உன் மனைவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று வார்த்தை முதலாவது யாருக்கு வந்தது? ஆதாமு தான் ஆண்டவர் சொன்னாரு. ஆதாமு அலட்டாக மாதிரி இல்லையா? புசிக்க வேண்டாம், நான் விளக்கின கனியை உன் மனைவின் வார்த்தை செவி கொடுத்து புசிக்க வேண்டாம், நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனி புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஆதாமினால பூமிக்கு சாபம். ஆனால் இயேசு நிமித்தம் பூமியில் ஆசீர்வாதம் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு முள்முடியா சுமந்தார். தொடர்ந்து வாசிங்க. உனக்கு அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பா. இது முள்ளும் குறுக்கும். அந்த முள்ளுதான் இயேசு சிலுவையில சுமந்தார். சாபத்திற்கு அடையாளமா இருந்தது. இயேசு சுமந்த ஒவ்வொன்றுமே அர்த்தமுள்ளதா ஆண்டவர் செஞ்சார். ஆமென். அந்த முள்ளும் குறுக்கும்ல நம்ம பார்க்குற வேலைக்காத்து எங்க அது ஒரு சாபத்துக்கு அடையாளமா இருக்கு. அந்த வேலைக்காத்து முழுக்க இடம் தண்ணி உறிஞ்சும், பயங்கரமா இருக்க தண்ணியெல்லாம் அது உறிஞ்சிடும் அது. ஆமென். அந்த முள் சாபத்திற்கு அடையாளமா இருக்கு. முள்ளை இயேசு சிலுவையில சுமந்து கொண்டார். ஆமென். காரணம் மனுஷனோட சாபத்தை மாற்றணும். ஆமென். முந்தின ஆதாம் பாவம் செஞ்சான், பிந்தின ஆதாம் கீழ்ப்படுறதுனால ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை உங்க வாழ்க்கை மாறணும் ஆண்டு விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அங்க ஆரம்பிச்ச சாபம் இது வரைக்கும் 5000 வருஷம் 6000 வருஷம் ஆகுது, நம்ம வரைக்கும் தொடர்ந்துனே இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அதனால இயேசுவை பிடிச்சிங்க. ஆமென். நீங்கள் கடந்து போகிற அனுபவம் எல்லா பிரச்சனைகளுக்கும் இயேசுவே ஒரு பரிகாரியாக இருக்கிறார். எதுவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க
கொலேசியர் 1:20-21 வாசி. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே ஆமென். சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு பூமிக்கும் ஒரு சமாதானத்தை உண்டாக்கினாராம். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 20-21 வாசிங்க. அதுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம்? முன்னே அந்நியராகவும் முன்னே எப்படி இருந்தோம்? அந்நியர். அந்நியன் கிடையாது, அந்நியரா இருந்தோம். முன்னே அந்நியர்னா சம்மந்தமே இல்லாதவன், அந்நியரா இருந்தோம். தேவனுக்கு நமக்கும் உறவே இல்லை. அவரை இயேசு யாருன்னு தெரியாது, அந்நியரா இருந்தோம். துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களா இருந்தோம். இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. கை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. முன்னே அந்நியரா இருந்தோம், சத்துருக்களா இருந்தோம். அந்நியரும் சத்துருக்களா இருந்த அவங்களை நம்ம எப்படி மாத்திருக்கிறாரோ பரிசுத்தமான மாத்திருக்கிறாரு. பரிசுத்தரா மாற்றிருக்கிறாராம். குற்றமற்றவர்களா மாற்றிருக்கிறாராம். ஹல்லேலூயா. இயேசுக்குள்ள ஆண்டவர் நீங்க குற்றமற்றவளா பாக்குறாரு, உங்களை பரிசுத்தமான பாக்குறாரு, குற்றமற்றவளா பாக்குறாரு. எப்படி அடுத்து மூணாவது கண்டிக்கப்படாதவர்களா பாக்குறாரு. ஒருத்தர் உங்களை கண்டிக்க முடியாது. எப்ப கண்டிப்பாங்க? தப்பு செய்யாம தான் கண்டிப்பாங்க. அவன் உங்களை ஒரு தப்பு செய்யாம கண்டிக்கப்படாதவளாக நிறுத்தும்படி. ஹல்லேலூயா. இயேசுக்கு முன் நிறுத்தணும். அதுக்காக தான் மாம்ச சரீரத்தை அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இயேசு ஏற்றுக்கொண்ட முதல்ல நீங்க அந்நியரா இருந்தீங்க, சத்துருக்களா இருந்தீங்க. இப்போ நீங்க பரிசுத்தவானா இருக்கிறீங்க, குற்றமற்றவளா இருக்கிறீங்க, கண்டிக்கப்படாதவளா இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதான் அவங்க அவருடைய மரணத்தில் இயேசு உண்டாக்கினாராம். இயேசு சிலுவையில் தேவனோடு இணைத்தாராம். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்ல பழைய ஏற்பாடில் யாரும் தேவனை கிட்டி சேர முடியல. பழைய ஏற்பாடில் ஆண்டு நீங்கள் பாக்கியவான் யாரோ ஒருத்தர் மேலே இறங்கி வருவார். இப்போ அப்படி இல்லை. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. எல்லார் மேலும் ஆவியை ஊற்றுகிறாராம். பட்சபாதமே இல்லை. உலகத்தில் பட்சபாதம், ஏழை பணக்காரன்லாம் ஆண்டவர் கண்களை எல்லாமே சமம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு வாழ்ந்த நாட்களில் அவர் சமத்துவத்தை நிலைநாட்டினாராம். சின்னவன் பெரியவன் யாருமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஏழை பணக்காரன் எல்லாமே ஈக்குவல் தான். அவர் ஏழையை ஒரே மாதிரி பார்த்தாரு. இயேசு கூட பெரிய பணக்கார ஆட்கள்லாம் இருந்தாங்க, பணக்கார பெண்கள் இருந்தாங்க, பணக்கார ஆண்கள் இருந்தாங்க. எல்லாருமே ஈக்குவல். பணக்காரன் சொல்லி அவனை ஒரு மாதிரியும், ஏழை விதவை 2 காசு போட்டு அதையும் பார்த்தாரு. அவர் சொல்லுவார், இப்போ ஏழாவது எல்லாரும் பார்க்கலாம் அதிகமாக போட்டாங்கப்பா. அந்த பணக்காரன் அந்தம்மா இல்லை, ஒரு சமத்துவ லெவலில் ஈக்குவலாக இருக்கணும். யாருமே பட்சபாதம் பார்க்கவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனை எப்படியாவது தேவனோடு இணைக்கணும். நாம செய்ய வேண்டியது என்னன்னா, இயேசுவே ஆண்டவராக ஏற்றுக்கணும். யோவான் 1:12 எடுங்க. யோவான் 1:12. ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் ஆமென். ஹல்லேலூயா. நாம செய்ய வேண்டியதுன்னா இயேசுவின் நாமத்தை விசுவாசம் வச்சு அவர் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னா நம்மை ஆண்டு நடத்துகிற தேவனாக. ஹல்லேலூயா. இயேசு ஏற்றுக்கொள்ள யாரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க, ஏமாந்து போக மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவங்களோட ஆரம்பம் அற்பமா இருக்கும், முடிவு மகிமையா இருக்கும், சம்பூர்ணமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் மங்கி இருக்க திரி அணைக்காமலும் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாளை முறிக்காமலும் மங்கி எரிக திரி அணைக்காமலும் இருப்பாராம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்ட ஆரம்பம்னா நீங்க சாதாரணமா இருக்கலாம், போக 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 உங்க லெவல் மாறும், உங்க பொருளாதார பிரச்சனை மாறும். அதை இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்தாராம். ஆமென். தேவனுடைய பிள்ளை ஒரு பாக்கியம் தானே. ஹல்லேலூயா. அந்த ஆணுங்க
நிறைய இதை பேசுறது நல்லா இருக்கு, பேசுறது வேறு, அனுபவிக்கிறது வேறு. அதை அனுபவிச்சு பாருங்க. ஆண்டோட பழகி பழகி ஒரு அப்பா பிள்ளை என்ற உறவோடு அவட பழகி பார்த்தீங்கன்னா அவட சமூகம் உங்களுக்கு கசப்பாக இருக்காது, கஷ்டமாக இருக்காது. எப்போ போகலாம் எப்போ போகலாம், ஆகாம கூடாரங்கள் இருக்கும் 1000 செல்லும் ஒரு நாள். ஆமே, சில வருஷம் தான் வாழ்றேன், ஆண்டவரோடு வாழ்றீங்கன்னா பெரிய ஒரு பாக்கியம். ஆமேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் பழகிறதும் இந்த ஆண்டவரை தெய்வமாக வணங்குறது நமக்கு ரொம்ப பாக்கியம். அவரோட பிள்ளையாக இருப்பதில் ரொம்ப பாக்கியம். நான் முடிச்ச பிள்ளைன்னா எப்படிப்பட்ட பிள்ளை எடுத்து பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அது என்ன 8:20. அது என்னவென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய ரோமர் அடிமைத்தனத்தின் 8:20. அது என்னவென்றால் வாசி. சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கீழ்ப்படுத்தினராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. 20 வாசிங்க. அதென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று அடிமைத்தனத்தினின்று என்ன பண்றாருன்னா, உங்க அடிமைத்தனத்தின் முதல்ல அவர் விடுதலை தராரு. விடுதலையாக்கப்பட்டு இப்ப வாசிங்க, விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை, இங்கதான் இதுதான் சொல்ல வரேன், மகிமையான சுயாதீனம். ஹல்லேலூயா, கை தட்டுங்களேன். என்ன சுயாதீனம்னா அடிமைன்றதுல இல்ல, மகிமையான சுயாதீனம். ஆமே, அந்த இளையகுமாரன் தூரம் போனா அவனுக்கு தோணுச்சு, எங்க அப்பா வீட்டுல என் வேலைக்காரங்களுக்கே நல்ல சாப்பாடு கிடைக்குது, நான் திரும்ப அப்போ அங்கே எப்போ வருதுன்னா அவன் வருந்துறான். அவன் புத்தி தெளிந்த போது அவன் நினைக்கிறான், என் அப்பா வீட்டுக்கு போவேன். ஆமேன். அப்பா வீட்டு வந்து அப்பா எப்படி நடத்துறாரு, ஏ பாவி ஏன்டா திரும்ப வந்த, எந்த முகத்தை வச்சு வந்த நீ, அப்படியெல்லாம் அந்த அப்பா பேசலை. நல்ல அப்பா, அவன் வர்றதுக்கு எதிர்பார்த்துனே இருந்தார். இப்போ வரும் 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 வரும். அவன் வந்து அவன் நினச்சினா இருந்தான், அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோத பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவேன்ட்டு அவன் வந்தான். அவன் என்ன பண்ணான், அப்பா இதில் வந்தான். அப்பா பார்த்து அவன் ஏதோ சொல்ல வரான், சொல்ல வந்தோடனே கட்டி அணைக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நீ திரும்ப வந்ததே போதும்டா எனக்கு. ஆமேன், ஹல்லேலூயா. அவன் நினைச்சான் ஒரு வேலைக்காரனா வச்சுப்பாரு. அப்பா என்னப்பா வேலைக்காரனா இல்லை, பழையபடி பிள்ளைன்ற சுதந்திரத்தோட வச்சார். ஆமேன், கொழுத்த கன்று அடிப்பிச்சாரு, அவன் வஸ்திரங்களை மாற்றினாரு, பாத ரட்சைகளை மாற்றினார். ஆமேன், ஹல்லேலூயா. மகிமையான சுவாதீனம். பிள்ளைன்றதுல இங்கே சாதாரணமாக எடுத்துட்டீங்க, ஒரு மகிமையான சுவாதீனம். ஆண்டவர் ஆதாமை உருவாக்குனாரு, அவனை எங்கேயுமே கண்ட்ரோல் பண்ணல. சாய்ஸ் உன்னுடையதுடா, நீ தெரிஞ்சுக்கோ, நீ பிடிச்சிக்கோ. நீ தான் ஆண்டவர் வாலண்டியராக நீங்களே வரணுட்டு விரும்புகிறார், நீங்களே விரும்பி அதை செய்ய விரும்புகிறார். மகிமையான சுவாதீனத்தை கொடுத்தாராம். ஆமேன், ஹல்லேலூயா. மகிமையான சுவாதீனம். ஆமேன். அதில் பெரிய ஒரு பிள்ளைன்றதுல பெரிய ஆசீர்வாதம். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தை பிடிச்சிங்கன்னா போதும், உங்கள் பேச்சு மாறும், உங்கள் நடக்க மாறும். ஆமேன், உங்கள் ட்ரெஸ்ஸு மாறும். ஆமேன், உங்கள் ஜெபம் மாறும், உங்கள் துதி மாறும், உங்கள் எல்லாமே மாறும். ஹல்லேலூயா. மகிமையான சுவாதீனத்துக்காக தான் இயேசு அழைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் பழையபடியே யோசிக்காதீங்க. ஆமேன். தேவனுடைய பிள்ளையாக இருப்பது பெரிய ஒரு பாக்கியம். ஆமேன். முதலாவது ஆண்டுகிட்ட சேர்னா மனம் திரும்ப. முதலாவது அந்த இளையகுமாரன் மனம் திரும்பினான், புத்தி தெளிந்தது, மனம் திரும்பினான். ஆமேன். அப்பா வீட்டுக்கு வந்தான். ஆமேன், ஹல்லேலூயா. அப்பா வந்தவொடனே அவனை பாவியை பார்க்கல, திரும்ப அவனை ஏற்றுக்கொண்டார். ஆமேன், ஹல்லேலூயா. அவனை அந்நியனா பார்க்கல, சத்ருவா பார்க்கல, சொத்தெல்லாம் வீணடிச்சிட்டானே அப்படி பார்க்கல, அவனை பரிசுத்தவானா பார்த்தாரு.
கண்டிக்கப்படாதவனா பார்த்தாரு, குற்றமற்றவனா பார்த்தாரு. அந்த மகிமையான திரும்ப அந்த பழைய உறவுக்கு வந்துருங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை இந்த எத்தனை பேர் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க விரும்புறீங்க? உங்க வாழ்க்கை மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு பிரதர். என் வாழ்க்கை மற்றவனுக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஒரே ஒரு வாழ்க்கை தான். நிறைய பேர் சொல்றாங்க அதெல்லாம் பிசாசு போய் அதெல்லாம் 7 ஜென்மம் இதெல்லாம் 7 பிறவி பிசாசு போய் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஆமென். ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையை தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஜீசஸ் எல்லாம் ஏஞ்சிருக்கலாமா? எத்தனை பேருக்கு புரிஞ்சது நான் சொன்ன வார்த்தைகள்? ஆமென், ஹல்லேலூயா. தேவனோடு உறவுல வாங்க. இயேசு அதுக்காக மரித்தார். தடையாக நின்ற பாவத்தை இயேசு தகர்த்தார். ஆமென். நான் நிறைய பேசணும் இருந்தேன். உங்களுக்கு ஓகேன்னா அதையும் நான் சில பாவத்தினால உண்டாகிற ஒரு விளைவுகளை உங்களோட பேச நான் விரும்பினேன். நேரம் பத்தாதனால இதோட நான் முடிச்சுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜீசஸ் ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா.